வீடு கட்டி முடிக்க முடியாத வீட கர்த்தர் கட்டி கொடுப்பார். வழி இல்லாத இடத்துல வழிகளை திறப்பார் ஆண்டவர். ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், மருத்துவத்தினால சுகமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும், அவர்கள் கேட்டு இயேசுவை விசுவாசிப்பார்களானால் நம்ம சிலரை வெக்கப்படுகிறோம். அப்படி வெக்கப்படுகிற நேரத்தில் பிசாசு உள்ள புகுந்துடுறான். எப்போ உள்ள புகுறான் பிசாசு? நம்ம பாருங்க, நம்ம சொல்ல தவறுகிற நேரம் தான் பிசாசு உள்ள என்ன பண்ணிடுறான்? நம்ம வாயை ஊமை ஆக்கிடுறான், நம்ம கண்ணை குருடாக்கிடுறான். அதனால தான் பாருங்க, நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பார்த்தவைகளையும் அனுபவித்தவைகளையும் வெளியில பிறருக்கு போய் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது சொல்ல 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 உங்க வீடு கட்டி முடிக்க முடியாத வீட கர்த்தர் கட்டி கொடுப்பார். வழி இல்லாத இடத்துல வழிகளை திறப்பார் ஆண்டவர். ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். புலியிலும் குப்பையில் இருக்கிறவர்களை உங்களை தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார வைப்பார். சொல்லுகிற பொழுது ஆமே, அல்லேலூயா. கேட்கிற உங்க வார்த்தையை கேட்டு வருகிற அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், மருத்துவத்தினால சுகமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும், அவர்கள் கேட்டு இயேசுவை விசுவாசிப்பார்களானால் அவர்களுக்கும் விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு பின்னாடி கிரியை செய்யறது யாருங்க? பிசாசு. இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் வேத வசனம். இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு இரண்டாவது ஒரு ஆயுதம் ஜெபம். இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு மூன்றாவது ஆயுதம் பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல முதல் வார்த்தை ஆமே. அதனாலதான் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் பிதாவாகிய தேவன் நசரனாகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். ஏன்? அவர் பிசாசை துரத்த போறாரு. ஆமே. இந்த காலவெளியில உங்களை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமே, உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார் ஆண்டவர். காரணம், நீங்க விடுதலையா வாழணும், சுகமாய் வாழணும். சொல்லுங்க, நான் சுகமாய் வாழுவேன், நான் சுகமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் என் கர்த்தர் வாய்க்க செய்வார், நான் இருக்கிற இடத்துல என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என்னுடைய சொந்த பந்துகளுக்கு மத்தியிலே, ஊராருக்கு மத்தியிலே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல என் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். நான் வர சபைக்கு வர வர வார்த்தையை கேட்க கேட்க ஜெபிக்க ஜெபிக்க என் வாழ்க்கை விருத்தி அடைய பண்ணுவார், என் குடும்பங்களை விருத்தி அடைய பண்ணுவார், என் பிள்ளைகளை விருத்தி அடைய பண்ணுவார். நான் கீழாவதில்லை, மேலாவேன். நான் வாழாவதில்லை, தலையாவேன். நான் கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு கடன் கொடுப்பேன். கர்த்தர் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டுவோம்.